ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் மேரேஜ். அப்படின்னா என்னன்னு தெரியாம நீங்க எல்லாம் திருன்னு முழிக்கிறது எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் அத போட்டோ பாருங்க. யாரும் ஷாக் ஆக வேணாம், சர்ப்ரைஸ் ஆக வேணாம். இத பத்தி படிக்கிறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. எஸ், அந்த காலத்துல ஒரு பையனும் பொண்ணும் தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. இட் வாஸ் லீகல் தென். சோ பேசிக்கலி மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு பையனும் பொண்ணும் ஒரே வீட்ல பல வருஷத்துக்கு, ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல வருஷத்துக்கு ஒன்னா வாழ்வாங்களாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அண்ட் இந்த மேரேஜ்ங்கிற ஒரு நாள் ஈவெண்ட்டுக்காக அந்த பேரண்ட்ஸ் அவங்க 30 இயர்ஸா சம்பாதிச்ச அமௌண்ட் எல்லாத்தையுமே செலவு பண்ணுவாங்களாம். See how rich they were. And இந்த பிக்ல இருக்கிற ட்ரெஸ் பேரு வேஷ்டி அண்ட் ஷர்ட். அந்த காலத்துல பசங்க எல்லாம் இந்த காஸ்டியூம் தான் போட்டிருந்ததாகவும் அண்ட் சந்தனம் அப்படிங்கிற லிக்விட் அப்ளை பண்ணி பொண்ணுங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணதாகவும் புக்ஸ்ல இருக்கு. அண்ட் இந்த பிக்ல இருக்கிறது பொண்ணுங்களோட ட்ரெடிஷனல் வேர். திஸ் இஸ் கால்ட் சாரி. இது ஒரு ஸ்டாச்சுக்கு கட்டினா கூட பசங்க எல்லாம் மான் பாப்பாங்கன்னு சொல்லி அந்த காலத்து எழுத்தாளர்கள் எல்லாம் புக்ஸ்ல எழுதியிருக்காங்க. அண்ட் ஒரு மேரேஜ் நடந்துருச்சு அப்படிங்கறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, இந்த பிக்ல இருக்கிற தாலி அப்படிங்கிற எல்லோ ரோப்ப பையன் பொண்ணு கழுத்துல கட்டுறது மூலமா தே ஆர் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மேரேஜுக்கு விதிவிலக்கா அந்த காலத்திலேயே 90s கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெனரேஷன் இருந்ததாகவும் அதுல 90% பீப்புள் தனக்கு மேரேஜ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியே எலும்பு கூட ஆனதாகவும் அவங்களுக்கு அப்புறமா வந்த ஜென்சி ஜென் ஆல்பாலாம் கல்யாணம் பண்ணி வாழ்றத பார்த்து வைத்தறிச்சல் அடைஞ்சதாகவும் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அந்த கல்யாணம் ஆகாத 90s கிரேட் கிராண்ட்பா அண்ட் கிரேட் கிராண்ட்மாஸ்க்கு நம்ம 2 மினிட்ஸ் சைலண்டா இருந்து நம்மளோட அனுதாபங்களை தெரிவிச்சுக்கலாம்.